இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். திமுகவுக்கும் இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை, இந்த முறை மெஜாரிட்டி கிடையாது. இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க 7000 பேர் தான் கேட்டேன்னு சொல்றாங்க. இந்த முறை கூட்டணி ஆட்சி தான் அமையும். இப்ப ராகுல் காந்தி திருப்பி முழு பலத்தோடு எல்லா இடத்துலையும் நிக்கணும், இல்லாட்டியும் எல்லா ஊர்லயும் நம்மள 10 சீட்டு 15 சீட்டு குறைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கேரளா தேர்தலுக்கு முன்னாடி 50ன்னு விஜய் சைட்ல இருந்து சொன்னதாகவும், கேரளா வெற்றிக்கு பிறகு 65 தரேன் என்று சொன்னதாகவும் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஸ்டாட்ஸ். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சா கூட்டணி என்ன, அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு நிலைமை எல்லாமே மாறி இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தியுடைய அந்த ட்வீட், கனிமொழி போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணிட்டு வளர்ச்சி வேகமாக இருக்கிறதுன்னு சொல்றீங்களே, ஆனா கடனும் அதை விட வேகமாக வளர்ந்துருச்சு. இதுல என்ன பெருமைன்னு அவர் போட்ட உடனே திமுக அரண்டு விட்டது இப்பொழுது ஒன்று தெளிவாக தெரிகிறது. வெளியேற தயாரான காங்கிரஸ் எங்க போய் சேர்றதா இருக்கு? நிச்சயமாக விஜயோடு சேர்ந்தால் 65 70 சீட் தர தயாராக இருக்கிறேன். இப்ப காங்கிரஸ் வந்து வேற வழி இல்லாம தாவேக்காவை சூஸ் பண்றாங்களா, இல்ல தாவேக்காவை சூஸ் பண்ணிட்டு தான் இங்க இருந்து வெளியே போறாங்க? விஜய் தனியாக 20% குறையாம வாங்கினார். காங்கிரஸ் 5+ மைனாரிட்டி ஒரு 10%, 30%. 4 முனை போட்டி என்று வந்து ஆடுக்கு 25 எடுத்தா 26 எடுக்கிறவன் ஜெயிக்கிறான். 30% ஓட்டு எடுத்தால் கண்டிப்பாக சீட் கன்வர்ஷன்ஸ் அதிகமாகும். வணக்கம். வணக்கம். இன்னும் 3 மாதத்துல தேர்தல் வர இருக்குது. நம்ம கடைசியா ஒரு 6 மாசமாவே இந்த எலெக்ஷன் ஃபீவரில் தான் இருக்கிற. எலெக்ஷன் பற்றி நிறைய பேசுகிறோம். பட் இப்போ ரொம்ப நெருங்கிட்டோம். இன்னும் 100 நாட்கள் கிட்டத்தட்ட தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் வந்து நிறைய பேரோட வந்து சர்வேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, யார் யாருக்கு எவ்வளோ வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு. அது தொடர்பாக போல் மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு சர்வே ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அது தொடர்பாக பதிவு போட்டிருந்தீங்க, அதையும் நான் பார்த்தேன். ஸோ அந்த போல் மேட்ரிக்ஸ் சர்வே எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ வாக்குன்னு சொல்லுது. ஸோ அதில் எதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, போல் மேட்ரிக்ஸ்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அவங்க வெப்சைட்டுக்கு போனால் அவங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க 7000 பேர் தான் கேட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் இன்றைக்கி தேதியில், ஏன்னா குமுதம் ரிப்போர்ட்டர் இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் தொகுதிக்கு தொகுதி போய் 200 பேர் கேட்குறாங்கன்னா 200 × 200 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 பேர்லாம் கேட்டு வர சர்வீஸ் வரப்போ 7000ங்கிறது கம்மி. டெல்லி பேஸ்ட் பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தா இந்தியா முழுக்கவே 6000 தான் எடுப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபோனில் எடுக்கிறாங்க, ஏன்னா ஃபோனை வச்சுக்கிட்டு நம்பர்ஸ் எடுக்கிறாங்க. பட் இது எல்லாமே அவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா போன தடவை என்ன ஜெயிச்சிருக்கு, ஹிஸ்ட்ரிக்கல் ட்ரெண்டு எல்லாத்தையும் வச்சு தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த தமிழ்நாடு எலெக்ஷனுங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஏன்னா அப்படியே அலையன்ஸ் பவர்னால 2019, 21, 24 3லையும் திமுக பெருவெற்றி பெற்றது. பட் அதில் கூட 21 தேர்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 தேர்தலில் 54% வாங்கியது 21ல் 45 குறைஞ்சி போச்சு. ஸோ மாநில தேர்தல்னு வந்தால் அதிமுகவுக்கு கூட்டணிக்கு போடுறவங்க அதிகமாக இருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வேண்டாம் என்பது மத்திய அரசு எலெக்ஷனில் வருது. கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக வாங்க. ஸோ இந்த முறை இன்னொன்று, இன்றைக்கி எடுக்கிற எதுவுமே கூட்டணிகள் சரியாக இருக்குன்னு எடுக்கிறாங்களா? ஏன்னா இன்று வரை பாமக முழுக்க இங்கே வருது அப்படிங்கிறது இல்லை, தேமுதிக அதிமுக சைடு வருது அப்படிங்கிறது இன்னும் உறுதியால் 5ஆம் தேதி தான் பண்ணுவேன்னு நேற்றுக்கு கூட பிரேமலதா சொல்லியிருக்காங்க. பட் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அதிமுக கூட்டணி பெரும்பாலும் அப்படியே இருக்கிறது. 2021 தேர்தலில் இருந்தது மைனஸ் ஓபிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் அப்படியே சேர்ந்த தேமுதிக வந்துடுது, அட்லீஸ்ட் அன்புமணி ஃபேக்ஷன் வந்துடுது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இவங்க சொல்கிறது குறைந்தபட்சம் 105, மிடில் 115, அதிகபட்சம் 135 அதிமுக. ஓகே, திமுக 70லேருந்து 100 வரைக்கும் கொடுக்குறாங்க. என்டிஏ ஆட்சி அமையுங்கிறது அவங்க ஆமாம், கூட்டணி எந்த கட்சிக்கும் திமுகவுக்கும் இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை. இந்த முறை மெஜாரிட்டி கிடையாது. இந்த முறை கூட்டணி ஆட்சி தான் அமையும். கூட்டணி ஆட்சி, ஓகே அப்படின்னு இதை இந்த சர்வே சொல்லுது. அதாவது அதிமுக கூட்டணியில அதிமுக அப்புறம் பாஜக இருக்காங்க. பாஜக இவங்களோட எம்எல்ஏக்கள் இல்லாம தனிப்பெரும்பான்மையோடு இந்த முறை வராது, யாருக்கும் கிடையாது. கிட்டத்தட்ட 2006ல் திமுக 96 வந்தது, அதிமுக 63 வந்தது. பட் திமுக தனியாகவே மைனாரிட்டி ஆட்சியாக அந்த கிட்டத்தட்ட அந்த நிலையை நோக்கி போகிறது. பட் கூட்டணியாக பார்த்தால் அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் பாமக வெற்றி பெறுவது போல இந்த முறை அதிமுக பாஜக ஜெயிக்கும்ங்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சா கூட்டணி என்ன ஆகும், அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஏன்னா ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் 110 கோடி ராமதாஸிற்கு திமுக கொடுத்தது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு ராமதாஸோடு இருக்கிற இவருடைய மகன் ஜி.கே. மணியுடைய மகன் தான் இந்த கம்பெனிக்கு தலைவர், அது லைக்காவுடைய சிஇஓ. ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் லைக்கா வெர்சஸ்
இவங்களுக்கு கேஸ் எல்லாம் நடந்து அந்த வழக்குகள்லாம் முடிக்கப்பட்டது, இப்போ பெரிய அளவில் பணம் ஏமாற்றப்பட்டதுன்னு சொல்லி. ஸோ அதனால அதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ராம்தாஸ் வந்து திமுக சொல்படி போவார். பட் என்ன செய்வார்னு திமுகவை சேர்த்துப்பாங்களா? ஏன்னா இன்னைக்கு நிலைமை எல்லாமே மாறி இருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக வலைகளை அடித்துக் கொள்வது பிரவீன் சக்கரவர்த்தியுடைய அந்த ட்வீட். தமிழ்நாட்டின் நிதிநிலை என்பது அதுவும் கனிமொழி போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணிட்டு வளர்ச்சி வேகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் கடனும் அதை விட வேகமாக வளர்ந்துருச்சு. ஒரு 10 வருடம் முன்னாடி உத்தரப்பிரதேசத்தின் கடன் மிக அதிகமாக இருந்தது. இப்பொழுது அவர்கள் ரெவின்யூ டெபிசிட் கிடையாது, கடன் அவங்களும் வாங்குறாங்க. ஆனால் தினசரி உப்பு புளி சாமான் வாங்குறதுக்கு கூட கடன் வாங்குற மாதிரி நம்மளுடைய அன்றாட செலவுக்கும் வட்டி கட்டுறதுக்குமே கூட இல்லாமல் அதுக்கே கூட நீங்கள் கடனில் பண்ணுறீங்க. ஸோ இதில் என்ன பெருமைன்னு அவர் போட்ட உடனே திமுக அரண்டு விட்டது. தங்களுடைய சில்லறைகளை மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் இருக்கிற தன்னுடைய பிரிவையும் சேர்த்துக்கிட்டு திரு ப. சிதம்பரம், சுதர்சன் நாச்சியப்பன் இவங்களையெல்லாம் விட்டோம் அதை எதிர்த்து பேசும். ஈவன் ஜோதிமணி கூட அதை கண்டித்து போட்டாங்க. இது இப்படி இருக்கிறப்ப தன்னுடைய சில்லறை பிரிவுகள், அதாவது வைகோ, திருமாவளவன் எல்லாம் அதை கண்டித்தாங்க. உடனே நேற்றைக்கு மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட்டை போட்டார். சரி, அவர் இன்னைக்கு ராகுல் காந்தியோடு குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறை சந்தித்து பேசுபவர்களில் லிஸ்ட்டில் இருக்கிறதுல ஒரு 5-6 பேரில் காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் வருவார். அவர் நீங்கள்லாம் யார் எங்கே அதில் என்ன பண்ணுறாங்க? வைகோவும் திருமாலாம் அவர் பேரில் கட்சி ரீதியாக, பிரவீன் சக்கரவர்த்தி பேரில் கட்சி ரீதியாக ராகுல் காந்தி கண்டிக்கணும் அப்படின்னு. நீங்கள் யார் இதை பற்றி பேசுறது? அவர் சொன்னது தப்பா ரைட்டா அதை சொல்ல, நீங்கள் அவர் சொன்னது தப்புன்னா நீங்கள் பதில் கொடுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் எங்கள் கட்சியில் என்ன பண்ணணும்னு பேசுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு ட்வீட் போட்ட உடனே இப்பொழுது ஒன்று தெளிவாக தெரிகிறது. காங்கிரஸ் வெளியில் செல்வதற்கு தயாராக இருக்கிறது. அதுக்கு வெளியில் செல்வதற்கு தயாராக இருக்கிறது. அதுக்கு 2 நாள் முன்னாடி ஈவன் இவரை நம்ம திமுகவின் அடிவருடியாக அங்கே போய் பல ஊழலமாக்கி உயர்நீதிமன்றத்திலேருந்து சின்ன விடுதலையில் தான் இருக்கார். இன்னும் உச்சநீதிமன்றத்துக்கு போவேன்னு சொல்லியிருக்காங்க. செல்வ பெருந்தகை நம்ம டாய்லெட்டுக்கு க்ளீன் பண்ணுற அந்த இது குட்டி லாரி வாங்கி கொடுக்கறது, இளைஞர்களுக்கு கொடுக்கறதெல்லாம் அவருடைய தம்பி பேரில் ஒரு கம்பெனிக்கு மாத்திர வழக்கில் சிக்கி அது செய்தது தவறுன்னு சொல்லி அதற்கு பதிலாக மாற்றணும்னு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தா கூட தான் எதிர்பார்த்த தீர்ப்பு வரலன்னு உச்சநீதிமன்றம் போயிருக்கார் வழக்கு போட்டவர். ஸோ செல்வ பெருந்தகைக்கு திமுக மாதம் படி இழக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அதை தவிர ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் செல்வ பெருந்தகைக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லப்படுறது, அதை காப்பாற்றுறாங்க. அதனால செல்வ பெருந்தகையே என்ன சொல்லிட்டாரு? இந்த முறை கூட்டணி மட்டும் போதாது, ஆட்சியிலும் பங்கு அப்படின்னு அறிக்கை விட்டார். ஸோ இப்போ பங்கு கொடுக்க, ஆனால் திமுக திருப்பூர் அந்த மாநாட்டில் என்னமோ கூட்டணிக்கு ஆட்சியில் பங்கு இல்லைன்ட்டாங்க. ஸோ இவங்க பங்குங்கிறது ஒரு பக்கம், தெளிவாக திமுக ஆட்சியில் நீங்கள் ஒன்றும் பண்ணல. ஏன்னா இவங்க சொல்கிறது ஒன்று growth, மீதி சட்டம் ஒழுங்கெல்லாம் கேள்வி கேட்டால் எல்லாரும் சிரிக்கத்தான் வேணும், நல்லா இருக்குன்னு இவங்க சொல்லிக்கலாமே தவிர மக்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியும். growth ஒன்று மாத்திரம் 11%, 16%லாம் இப்போ கடைசியாக கட்டியிருக்காங்க. பட் growth பத்தாதுரா. கடந்த 70 வருஷத்தில் வாங்கின கடன் 4.6 லட்சம் கோடி. இந்த 5 வருஷத்தில் 4.5 வருஷத்தில் திருப்பி இன்னொரு 4.6 கோடி வாங்கியிருக்கீங்களே. ஒவ்வொருத்தங்க தலையிலையும் 2.2 லட்சம் கோடி, 2.2 லட்சம் இருக்குன்னு நீங்கள் போன எலெக்ஷன். இதெல்லாம் வந்து ஓட் போடுறதுக்கு முன்னாடி மக்கள் இது ஒரு ஃபேக்டரா எடுத்துப்பாங்களா? ஒரு அரசாங்கம் இவ்வளவு நாள் என்ன ஆட்சி பண்ணும்போது ஏன் இவ்வளவு அதிகம் கடன் வாங்கினாங்கிறது ஒரு ஃபேக்டரா இருக்குமா? இல்லை, கடன் வாங்கினதை பற்றி தெரியாதுன்னு சொன்னால் கூட இதனுடைய இம்பேக்ட் உங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ புரியணும்னா 2006-11 காலகட்டத்தில் திமுக ஆட்சியை பற்றி நினைக்கணும்னு சொன்னால் கருப்பாக போட்டுட்டு பவர் கட் மினிஸ்டர் அப்படின்னு ஆற்காடு வீராசாமி எல்லாருக்கும் தெரியும். சிட்டியில் 6 மணி நேரமும், சிட்டிக்கு வெளியில் 6 மணி நேரம் தான் கரண்ட்டே இருக்கும். இங்கே 6 மணி நேரம் பவர் கட்டு, வெளியில் 6 மணி நேரம் தான் கரண்ட்டே இருக்கும். நான் ஆக்சுவலாக வேல்யூவேஷனுக்காக காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் போனால் யூபிஎஸ் இல்லாத வீடே இருக்காது. இங்கே வந்து 10 வீட்டுக்கு ஒரு வீட்டில் தான் இருக்கும். அங்கே அப்பவே சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறது 2000 அந்த பீரியடில் உங்கள் வீட்டில் +2 படிக்கிறவனோ காலேஜ் படிக்கிற பசங்க இருந்தால் யூபிஎஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த ஏன் அது காரணம்னு சொன்னால், இபி போய் கடன் கேட்டால் எந்த பேங்க்கும் கடன் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்த பிறகு கரண்ட் பில்லை ஏற்றின ஒன்று தான் இவங்களால கரண்ட்டை திருப்பி கட்ட முடியும்னு சொல்லி கரண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறிய பிறகு அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஃபேக்டராக இருக்கும். கண்டிப்பாக இதனால கடன் கிடைக்காதுன்னு இப்போ போய் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இது உடனே ஜெயரஞ்சனை வச்சு பேச வச்சிருக்காங்க. 2 நாளாக அது வைரல், அது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஆனால் அவரே
2018 என்ன சொல்லியிருக்கார், மொத்த கடன் என்பது 25% தாண்டக்கூடாதுன்னு 2018 சொல்லியிருக்கார். இப்போ ஆல்ரெடி 30% தொட்டுடுச்சு, 33 வரைக்கும் போகலான்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 25 போனப்போ ஜாஸ்தி தான். ஸோ இதெல்லாம் மக்கள் சார் ஒன்றே ஒன்று, மக்கள்கிட்ட கொண்டு போகிறது செய்யணும். திமுக எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. அதுதான் ப்ராப்ளம். இன்றைக்கி அதிமுகவோ இன்னைக்கு நாளான்னைக்கு இவர் வரப்போகிறாரு, அமித்ஷா வரப்போகிறாரு. எதுக்கு? இவர் ஃபுல் சுற்றுலா பண்ணிட்டாராம் நம்ம பாஜக தலைவர். உங்களுக்கு எனக்கு எதாவது தெரியுமா? 52 இடத்துல நயினார் நாகேந்திரன் 52 இடங்களில் மீட்டிங் வெற்றிகரமாக போட்டாருங்கிறாங்க. பட் என்ன மீடியா கவரேஜ் கிடைச்சது? கிட்டத்தட்ட 180 தொகுதிகளை இபிஎஸ் கவர் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. பட் மீடியா அதே முந்தானத்தனமோ போட்ட மீட்டிங்கில் அப்படி ஒரு கூட்டம் கூடியதுன்றாங்க. ஆனால் மீடியாவில் வரல. ஸோ அதை நோக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா தமிழக ஊடகங்கள் முழுக்க சூப்பர் முதலமைச்சருடைய பெண் நிறுவனத்தின் ஏஜென்ட்டாக அவங்க சொல்றதையே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இப்போ நீங்க காங்கிரஸ் வந்து வெளியேற தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. வெளியேற தயாரான காங்கிரஸ் எங்க போய் சேர்றதா இருக்கு? நிச்சயமாக போகணுன்னா ஆல்டர்னேட் அவங்களுக்கு விஜயை தாண்டி இல்லை. விஜயோடு சேர்ந்தால் நம்ம போன முறையே நம்ம சொல்லியிருக்கோம், கேரளாவில் ஒரு 1-2% சேர்ந்தால் கூட கேரளாவில் வெற்றி மார்ஜினே 2000லேருந்து 5000க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இவரால் 2000-5000 ஓட்டு, அதுவும் சில முக்கியமான போட்டி இருக்கிற இடங்களில் கொடுத்தாருன்னா அவங்களுக்கு ஒரு 25 சீட்டு ஜாஸ்தியாகும். பாண்டிச்சேரியில் பெரும்பாலும் தேசிய கட்சிகள் தான் ஜெயிக்குவாங்க. அதிமுகவோ திமுகவோ 80களுக்கு பிறகு கிடையாது. ஆனால் நாங்கள் இவர் தனியாக பிரிஞ்சு வந்து பாண்டிச்சேரி காங்கிரஸ்னு வச்சு இவர் பிரிஞ்சதுக்கப்புறம் காங்கிரஸுடைய பலம் வீக்காயிடுச்சு. அதை புசி ஆனந்தும் விஜய் ஆதரவும் சேர்த்தால் அங்கேயும் சேரும். ஸோ இங்கே இவர் 65லேருந்து 70 சீட் தர தயாராக இருக்கிறேன் தாவேகா. இப்போ காங்கிரஸ் வந்து இங்கேருந்து நம்ம வெளியே போயிட்டு வேற வழி இல்லாமல் தாவேகாவை சூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை தாவேகாவை சூஸ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து வெளியே போகிறாங்களா? இல்லை, ராகுல் காந்தி ஏற்கனவே வந்து ஒரு சில இதை பண்ணிட்டார். அதாவது மகாராஷ்டிரா தேர்தலில் அளவுக்கு அதிகமாக விட்டு கொடுத்தும் மிகப்பெரிய தோல்வியை சந்தாச்சார். ஆனால் பீகாரில் என்ன பண்ணார், உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக சீட்டு வேணும்னு போன தடவை 70 சீட்டில் நின்று 19 சீட்டு ஜெயித்தாங்க. அதாவது அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு அந்த கூட்டணியிலேயே கம்மி. சிதம்பரமே அறிக்கை விட்டார், நம்மளுடைய அளவு தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஆனால் இந்த முறை சண்டை போட்டு 61 வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீதி ஒரு 11 சீட்டில் ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு கூட்டணி நிற்கிற கட்சியில் நின்னாங்க. கடைசியில் 5 சீட்டு தான் ஜெயித்தாங்க. ஸோ இப்போ ராகுல் காந்தி திருப்பி முழு பலத்தோடு எல்லா இடத்துலையும் நிற்கணும், இல்லாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் நம்மளை 10 சீட்டு 15 சீட்டுன்னு குறைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு முழு பலத்தோடு போட்டி போடணும்னு பீகாரில் பண்ணி தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை. அதனால இங்கே போன முறை வெறும் 25 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு நின்னாச்சு. இந்த முறை அதுலேயும் 19 ஜெயிச்சு கூட இப்போ 15-18ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 35-30 வரைக்கும் போகக்கூடும் அல்டிமேட்லிங்கிறாங்க. பட் இவர்கிட்ட 63 சீட்டு 2011 நின்னதை விட அதிகமாக கொடுக்கணும். 65லேருந்து 70க்கு குறையாமல் கொடுத்தால் ஒத்துக்கொண்டு போகலாம் அப்படின்னு ஓடுது. நடுவில் கேரளா தேர்தலுக்கு முன்னாடி 50ன்னு விஜய் சைட்லேருந்து சொன்னதாகவும், கேரளா வெற்றிக்கு பிறகு 65 தரேன் என்று சொன்னதாகவும் வருது. பிரவீன் சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஸ்டாட்டிஸ்டிஷியன். அவர் ஹிந்து பத்திரிகையின் குடும்பத்தையே சேர்ந்தவர் தான். அவர் எடுத்து கொடுத்த அந்த ஆதாரங்களை வச்சுட்டு தான் அந்த ஓட் ஷோரின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் நடந்ததாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் நடந்தது, ஹரியானாவில் நடந்தது, இது எல்லாத்தையும் ராகுல் காந்தி பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க தான். ஸோ அதனால பிரவீன் சக்கரவர்த்தி முழுக்க ராகுலோடு, அதாவது இந்தியாவுக்கு வெளியில் அவர் பேசுறதுக்கு சாம் பிட்ரோடா வழிகாட்டுவார். இந்தியாவில் அவர் வந்து ஈகிள்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்கார், எமினன்ட் அறிவாளிகள் அப்படிங்கிற மாதிரி வரா மாதிரி, அதிலிருந்து அடுத்த எலெக்ஷனுக்கு எதை பாயிண்டாக வைக்கணும்னு சொல்வதில் மிகப்பெரிய அட்வைசர் அவர். ஸோ அதனால அவர் பேசிகிட்டு இருந்தால் அவர் தனியாக பேசுகிறார், அவர் தாவேக்கப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறது. காங்கிரஸ்க்காக பேசுகிறார், ராகுல் காந்தி சொல்லி தான் பேசுகிறார். இப்போ தெளிவாயிடுச்சு. அது மாணிக்கம் தாக்கூருடைய வீடியோ வந்து. சரி, காங்கிரஸ் தாவேக்காவோடு சேர்ந்து விட்டால் கிட்டத்தட்ட, அதாவது முழுமையாக போயிடுச்சுன்னா, மீறி போனால் பீட்டர் அல்ஃபோன்ஸும் செல்வ பெருந்தகையும் தனியாக திருப்பி இந்த பக்கம் ஒரு தனி தமிழ் மாநில காங்கிரஸ் டூப்ளிகேட்டதாக ஆரம்பிக்கலாம். மிச்சம் முழுக்க வந்துச்சுன்னால் கிட்டத்தட்ட மூப்பனார் எப்படி 96 எலெக்ஷனில் அந்த மொமெண்டத்தை இங்கே கொண்டு வந்தாரோ, காங்கிரஸும் அதிமுக கூட்டணி இருந்தால் என்றைக்குமே ஜெயிக்குங்கிற நிலைமை போய் தமிழ் மாநில காங்கிரஸும் இங்கேயும் சேர்ந்து ஜெயலலிதாவையே தோற்கடித்தார்களோ, அதுபோல் காங்கிரஸ் ஓட் ப்ளஸ் மைனாரிட்டிஸை புல்லப் பண்ணிட்டு வரலாம். இப்போ விஜய் தனியாக 20% குறையாமல் வாங்கினார். காங்கிரஸ் 5 + மைனாரிட்டி ஒரு 10% கொண்டு தான் 30%. 4 முனை போட்டி என்று வந்து ஆடுக்கு 25 எடுத்தால் 26 எடுக்கிறவன் ஜெயிக்கிறான். ஸோ 30% ஓட்டு எடுத்தால் கண்டிப்பாக சீட் கன்வர்ஷன்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த நிலை வந்தால்
அதாவது 2014 தேர்தல் நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும். ஏன்னா அதில் ஜெயலலிதா எம்பி எலெக்ஷனில் மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக நின்னாங்க. இது காங்கிரஸ் தனியாக நின்று 4.25% வாங்கினாங்க. என்டிஏ இருந்து 2 சீட்டு வாங்கினாங்க. திமுக ஒரு சீட்டு கூட எடுக்காமல் 23% எடுத்தாங்க. ஸோ திமுகவுடைய மொத்தம் தனியாக நின்னா அது தனியாக கூட அதுலேயும் கிடையாது. ஏதோ ஒரு முஸ்லீம் லீகும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்துருந்தாங்க. ஸோ 21% தான். ஸோ அந்த 21லேயும் இருக்கிற மைனாரிட்டிஸ் ஒரு 3-4% குறைஞ்சா கூட திமுகவுடைய கோர் ஓட்டு 18% தான் வருது. ஸோ இப்போ 30% இங்கே திமுகவோடு கம்யூனிஸ்ட் இருந்தாலும் அல்லது ராம்தாஸ் வேறு யாராவது சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு 25 தாண்டுறது கஷ்டம். கிட்டத்தட்ட 2011 நிலைமை வரலாம். இப்போ இதோட நீங்கள் போல் மேட்ரிக்ஸ் பார்த்தா பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி 135ங்கிறது 140 150க்கு போனால் 60-70 சீட்டு விஜய் காங்கிரஸ் கூட்டணி வர முடியும். இப்போ போல் மேட்ரிக்ஸ்ல வந்து நீங்க சொன்னபடி 2 பேர்ல யாருக்குமே வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் என்ன போட்டிருக்காங்க? இப்போ தாவேகா இல்லை தனியாக பர்சன்டேஜ் பெருசாக போடல, அதர்ஸ்ன்னு போட்டு விட்டாங்க. அவங்க சீட்ஸை பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் 0 நாம் தமிழருக்கு, மீடியமில் 1, மேக்சிமம் 2. தாவேகாக்கு 0 மினிமம், மீடியமில் 1, இதில் 3 அதிகபட்சம். அவ்வளோதான் கொடுக்குறாங்க. பட் தனியாக இருந்தால் சார் கன்வர்ஷன் ஆகணும்னு சொன்னால் 18% மொத்தமாக 18% தாண்டினா தான். போன முறை எடுத்துக்கங்க, பிஜேபி 18% வாங்கினாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 9 வேட்பாளர்கள் ஈவன் அதிமுக எடுத்துங்க 23% வாங்கினேன்னாங்க. ஆனால் ஒரு 8 பேர் வந்து ஜாமீனே இழந்தாங்க. அப்போ 16க்கு கீழே போனால் ஜாமீன், 6ல் 1 பங்கு ஓட்டு வாங்கலைன்னா இது ஜாமீன் போகும். அப்போ டெபாசிட் போகும். அப்போ 9 சீட்டில் டெபாசிட் போச்சுன்னா 16 கீழே, அப்போ 20ன்னா மற்ற தொகுதியில் அதிகம் வாங்கியிருக்கணும். ஸோ 18 தாண்டினா சீட் கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் பேர். பட் இவர் 15லேருந்து 20ன்னு இருக்கிறப்ப, ஆனால் இதுலேயும் ஒன்று பார்க்கணும், வேறு சில கணிப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு ரூரலில் கம்மியாக இருக்குது, வேறு அர்பனில் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் சென்னை டெல்டாவில் இவருக்கு மிக அதிகமாக இருக்குன்றாங்க. பட் போல் மேட்ரிக்ஸ் எல்லாம் இவங்கள இதில் தான் கடலோரம் தூத்துக்குடி கன்னியாகுமரிங்கிறாங்க. பட் அதில் எனக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக மிகப்பெரிய அளவில் கத்தோலிக்க சர்ச்சை மற்ற சர்ச்சுகளையும் போட்டிருக்கு. அதுவும் கத்தோலிக்க சர்ச்சை வந்து அப்படி ஒரு கார்னர் செய்து கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் இவங்க திமுகவின் சிறுபான்மை பிரிவை சேர்ந்த இனிகோ இறையரை வச்சு போடுறாங்க. அதே நாளில் ஏற்கனவே சாந்தம் சர்ச்சுடைய ஆர்ச் பிஷப் அவங்க சர்ச்சு சார்பாக விழா அவர் தலைமையில் நடக்கணும். அதை விட்டுட்டு அங்கே போயிட்டார். இதை நான் சொல்லலை, சொல்கிறது இது ஆரோக்கிய சுரேஷ்னு சொல்லிட்டு கத்தோலிக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த இனிகோ இறையராஜ் யாருன்னு பார்த்தால் அவர் சாந்தோம் மற்றும் இது நம்ம அதாவது ஒரிஜினலாக சாந்தோம் சர்ச்சுக்கு இருந்த பல சொத்துக்களை திடீர்னு செங்கல்பட்டு டயோசிஸ்னு பிரித்து கொடுக்குறாங்க. பார்த்தால் அவற்றில் சில 1000 கோடி சொத்துக்களில் ஊழல்கள் நடந்திருக்கிறது. திருக்குறளை கிறிஸ்தவமாக்கும் ஒரு முயற்சி நடந்தது. அதுக்கு கொடுத்த அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் செங்கல்பட்டுக்கு மாற்றினாங்க. அந்த செங்கல்பட்டு டயோசிஸில் 1000 கோடி சொத்துக்கள் ஊழலில் பெரும் பங்கு பெற்றவர் திரு இனிகோ இறையராஜ்ங்கிறது. ஒரு 4.5 கோடி சொத்துக்கு வெறும் மாதம் 2000 ரூபான்னு அவர் எடுத்திருக்கார் இப்படின்லாம் இவங்க சொன்னோன்னே இதை எதிர்த்து இனிகோ இறையராஜ் வழக்குக்கு போகிறார் ஹைகோர்ட்டில். அந்த வழக்கில் அவங்கள வாய் மூடிட்டு இருக்கணும்னா அவங்க கொடுத்த ஆதாரம்லாம் கரெக்டாக தானே இருக்குது, ஏன் இது பண்ணுறீங்க, நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஹைகோர்ட் அதை குவாஷ் பண்ணியிருக்கு. ஸோ இனிகோ இறையராஜ் என்பவர் முழுக்க சர்ச்சு சொத்தை கொள்ளையடிப்பவர். அதே மாதிரி அந்த நடந்தது இதில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை டயோசிஸ் கீழே இருக்கிற சென்ட் சேவியர் பள்ளியில் 2 பாலியல் வழக்குகள் வந்து 2 பேர் சஸ்பெண்ட் டிஸ்மிஸ்னு வந்துச்சு. அவர் பல்பிட்டில் உட்காந்துக்கிட்டு விஜயுடைய கரூர் சம்பவத்தை சொல்லி 41 பேரை கொன்னவனுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறீங்க, தற்கொலைங்கன்னு சொல்கிறாரு. 41 பேர் மரணத்திற்கு விஜய் ஒரு 35% காரணம்னா 40% தமிழக அரசு தான் பொறுப்பேற்கணும், மீதி மக்கள் போய் குழந்தையை கூட்டிகிட்டு போனவங்க. ஸோ முழுக்க அவரை காரணம் சொல்லி, அதுவும் பல்பிட்லேருந்து ஒரு ஆர்ச் பிஷப் பேசுகிறாருன்னா திமுக தன்னுடைய அதை தாண்டி திமுகவும் லஞ்சம் கொடுக்குது. அதாவது 2010 திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தப்போ கொண்டு வந்தது தான் ரைட் டு எஜுகேஷன், கட்டாய கல்வி. அதில் என்ன கண்டிஷன்னா அரசு உதவரும் பள்ளி ஆசிரியர்கள் அத்தனை பேரும் தகுதி தேர்வு எழுதணும். தமிழ்நாட்டில் தகுதி தேர்வு எழுதினவங்களில் 98% அரசு ஊழியர்கள் தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ 13 வருஷத்துக்கு 2 தடவை 26 இது நடத்தியிருக்கணும். இது வரைக்கும் 6-7 நடத்தி பெரும்பாலானோரும் தகுதி பெறவில்லை. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்த தீர்ப்பில் கட்டாயமாக நடத்தணும், மைனாரிட்டிக்கு மாத்திரம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் தேவை அப்படின்னு விட்டுட்டாங்க.
இப்போ இவர் போய் அந்த மீட்டிங்கில் போய் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு விலக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்போ மைனாரிட்டி ஸ்கூலில் படிக்கிற தமிழ் மாணவர்கள் எப்படி வேணா இருக்கலாமா? ஏன்னா ஏசர் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டிலேருந்து 8ஆம் கிளாஸ் முடிச்சிட்டுன்னா 8வது வரைக்கும் ஆல் பாஸ், 9ஆம் கிளாஸ் வர்ற மாணவர்கள்ட்ட 2ஆம் கிளாஸ் தமிழ் புத்தகத்தையும் கணக்கு புத்தகத்தையும் கொடுத்தால் தமிழ் படிக்க தெரியவில்லை 137 பேருக்கு. கணக்கு 2+3 2 2 4 2 × 3 6 இந்த கணக்கு போடுறது இந்தியாவிலேயே கடைசியிலேருந்து 2வது இடத்துல இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப மைனாரிட்டி நடத்தினா மாத்திரம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி அதே மாதிரி சர்ச் கட்டுறது. இப்போ ஒரு பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தெருவில் ஒரு பில்டிங், இது வந்து 60 அடி ரோடு, இங்கே எத்தனை அடி பில்டிங் வேணால் கட்டலாம். ஆனால் 20 அடி ரோட்டில் ஸ்கூல் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் முடிகிறப்ப எத்தனை பேர் வருவாங்க பிக்கப் பண்ணுறதுக்கு வெளியில்? அதனால இந்த ஒரு 20 அடி ரோடுனா G+2 தான் கட்டலாம். 33 அடி வந்ததுன்னா மேலே போச்சுன்னா G+3 4 கட்டலாம். 60 அடிக்கு பண்ண போனால் தான் மல்டி ஸ்டோரியில். அதே மாதிரி ஸ்கூல் கமர்ஷியல் பில்டிங் வரணும்னா இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. சர்ச்சஸ் ஆர் இந்த மாதிரி டெம்பிள்ஸ் வரணும்னா மக்கள் நிறைய வருவாங்கன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடாது. இவர் வந்த உடனே ஒரு சர்க்குலரை போட்டார். ரெசிடென்ஷியல் ஏரியாவில் NOC வாங்கணும், தாசில்தார்ட்டையும் கலெக்டர்ட்டையும். அது தேவையில்லைன்னு ஒரு அன்அஃபிஷியல் சர்க்குலரை விட்டார். இப்போ அதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கார். NOC அப்ளை பண்ணி 1 மாதத்தில் வரலன்னா நீங்கள் கட்டலாம். இதெல்லாம் முழுக்க முழுக்க சட்ட விரோதங்கள். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சட்ட விரோதமாக அவங்களுக்கு கொடுத்து எப்படியாவது இது கேட்டிருக்காங்கன்னா மக்கள் செய்வார்களா? ஏன்னா இப்போ கிறிஸ்டியன்ஸில் 2 பிரிவாகுது. ஒன்று உயர்ஜாதி கிறிஸ்தவர்கள், இன்னொன்று பட்டியல் ஜாதி. பட்டியல் ஜாதி தான் RCயை பொறுத்த வரைக்கும் 70%. அவர்களில் பெரும்பாலானவர்கள் விஜய் ஆதரவாளர்களாக தென்படுகிறார்கள். அதை அவர் கரெக்டாக போனார்னா விஜய் 30%, காங்கிரஸ் கூட்டணி வந்ததுன்னா 25லேருந்து 30 எல்லா இடத்துலையும் எடுக்க முடியும். அது வந்ததுன்னா 60லேருந்து 70 சீட்டு மிக எளிதாக கன்வர்ஷன் நடக்கலாம். திமுக 2011 தேர்தல் மாதிரி பிரதான எதிர்க்கட்சி இல்லாமல் 20-21 சீட் அந்த ரேஞ்சுக்கு கூட வரலாம்.